السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم صيام يوم عرفة أحتسب على الله أن يكفر السنة التي قبله والسنة التي بعده أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய பேரருளால் புனிதமிக்க துல்ஹஜ்ஜினுடைய மாதத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இம்மாதத்திற்கு என பல்வேறு சிறப்புகளை வழங்குகிறான் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இம்மாதத்திற்கான பல்வேறு சிறப்புகளை அல்லாஹ் குறிப்பிட்டிருந்தாலும் இம்மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் இடம்பெறுகிற அரஃபாவினுடைய தினம், அரஃபாவினுடைய நோன்பும் அதன் அகமியங்களும் என்கிற தலைப்பின் கீழ் அரஃபாவினுடைய சிறப்புகளை பற்றியும் அரஃபாவினுடைய நோன்பின் அகமியங்களை பற்றியும் இக்காணொலியிலே காணவிருக்கிறோம். அரஃபாவினுடைய தினத்தன்று முதலாவது வானத்திற்கு இறங்குகிற ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அடியார்களை பற்றி பெருமையாக மலக்குமார்களிடத்திலே குறிப்பிடுவார். உந்துரு இலா இபாதி ஷுஅதன் உபரன், தலைமுடி சீரற்ற நிலையில் தூசி படிந்த நிலையில் இருக்கிறார்களே என்னுடைய அடியார்களை நீங்கள் பாருங்கள். ஜாஉ மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீகின், தொலைதூர பாதைகளில் இருந்து அவர்கள் வந்திருக்கிறார்கள். அடுத்து இறைவன் குறிப்பிடுகிற வார்த்தை லம் யரவு ரஹ்மதி வலா அதாபி, அவர்கள் என்னுடைய ரஹ்மத்தையும் கண்டது கிடையாது, என்னுடைய வேதனையும் அவர்கள் கண்டது கிடையாது, இருந்தாலும் என்னை நம்பி வந்திருக்கிறார்கள் என்று அரஃபாவினுடைய தினத்திலே சங்கமிக்கிற ஹாஜிகளை பார்த்தும் அரஃபாவினுடைய நாளில் நல்ல அமல்களை செய்கிற நல்லடியார்களை பார்த்தும் அல்லாஹ் குறிப்பிடுவார். அதிலும் குறிப்பாக நாளைய தினம் அரஃபாவினுடைய தினம். அல்லாஹ்வினுடைய அருளை எதிர்பார்த்த ஹாஜிகள் அரஃபாவிலே சங்கமிக்கிற ஒரு தருணம். அல்லாஹ்வினுடைய அருளை ஹாஜிகள் மட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்கிற அடிப்படையில் ஹஜ்ஜு செய்ய இயலாதவர்களும் ஹஜ்ஜு செய்யாதவர்களும் இது போன்ற இன்பங்களை சுவைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த உம்மத்திற்கு வழங்கியதுதான் அரஃபாவினுடைய நோன்பு. அரஃபாவினுடைய நோன்பை யாரெல்லாம் வைக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள்? அரஃபாவினுடைய நோன்பை ஹாஜிகள் வைக்கலாமா? அரஃபாவினுடைய நோன்பை ஹஜ்ஜு செய்யாதவர்கள் மட்டும்தான் வைக்க வேண்டுமா என்கிற கேள்விகளுக்கான பதில் ஒற்றை வார்த்தையிலே குறிப்பிட்டு விடலாம். ஹாஜிகளுக்கு அரஃபாவினுடைய நோன்பு கடமை கிடையாது. காரணம், அங்கு முழுக்க முழுக்க அவர்கள் அல்லாஹுவை திக்ர் செய்வதிலேயும் அவனிடத்திலே முறையிடுவதிலேயும் அவர்களினுடைய நேரங்களை செலவழிப்பார்கள். ஹஜ்ஜு செய்ய இயலாதவர்களுக்கும் ஹஜ்ஜு செய்யாதவர்களுக்கும் அரஃபாவினுடைய நோன்பு என்பது முஸ்தஹப் என்று சொல்லப்படுகிற விரும்பத்தக்க ஒரு செயல். இந்த அரஃபாவினுடைய நோன்பிற்கு என பல்வேறு சிறப்புகளை நபிமொழி தொகுப்பின் வாயிலாக நாம் காண முடிகிறது. அதிலும் சில முக்கியமான சிறப்புகளை இங்கு பதிவிட ஆசைப்படுகிறேன். அரஃபாவினுடைய நோன்பை நோற்றவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகிற மிகப்பெரிய வெகுமதியில் முதன்மையானது தக்ஃபீரு துனூப், பாவங்களை அழிக்குதல். இதை பற்றி நபியவர்களினுடைய வார்த்தையிலே குறிப்பிட வேண்டும் என்றால் சியாமு யௌமி அரஃபத அஹ்தஸிபு அலல்லாஹி ஐ யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லஹு வ ஸனத்தல்லதி பஅதஹு. அரஃபாவினுடைய நோன்பை யார் நோக்கிறார்களோ அந்த நபரினுடைய முன் வருடத்தில் செய்த அனைத்து பாவங்களும் வரக்கூடிய வருடத்தில் செய்த அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்கிற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அரஃபாவின் நோன்பை நோற்ற ஒரே காரணத்திற்காக அல்லாஹ் அந்த அடியாரினுடைய முன் வருடத்துடைய அனைத்து பாவங்களையும் வரக்கூடிய வருடத்தினுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடுகிறான். இரண்டாவது செய்தி அல் இத்துக்கு மினன்னார், நரகத்திலிருந்து அல்லாஹ் அந்த நபர்களுக்கு விடுதலை வழங்குகிறான். மா மின் யௌமின் அக்ஸர மின் ஐ யுஅதிகல்லாஹு ஃபீஹி அபதன் மினன்னார் மின் யௌமி அரஃபத. அல்லாஹ் இந்த அரஃபா நாளை தவிர வேறு எந்த நாளிலும் அதிகமாக நரகவாதிகளை விடுதலை செய்வதில்லை. அல்லாஹ் அதிகமாக அடியார்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்யும் நாள் இந்த அரஃபாவினுடைய நாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மூன்றாவது செய்தி இஜ்திமாஉ யௌமி அரஃபா வ யௌமில் ஜும்ஆ. அரஃபாவினுடைய நாள் என்பது வெறும் அரஃபாவிற்கு மட்டும் குறிப்பானதல்ல, ஒரு ஜுமாவுடைய சங்கைமிக்க நாட்களுக்கும் குறிப்பான ஒரு நாள். இதை பற்றி வரலாற்றிலே குறிப்பிடும் பொழுது ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு யூதன் வந்தான். வந்து உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்தில், உங்களுடைய வேதத்திலே ஒரு வசனம் இருக்கிறது, அந்த வசனம் எங்களுடைய சமூகத்திற்கு இறங்கி இருந்தால் அந்த நாளை நாங்கள் திருநாளாக கொண்டாடி இருப்போம் என்று குறிப்பிட்டதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அவர்கள் வினவுகிறார்கள், அந்த வசனம் என்ன?
அதற்கு அந்த யூதன் பதிலுரைத்தான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம் தீனா என்கிற வசனத்தை ஓதி காண்பித்த பிறகு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டார்கள், இந்த வசனம் எந்த நாளில் எந்த இடத்தில் இறங்கியது என்பதை நான் நன்கு அறிவேன். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவிலே வெள்ளிக்கிழமை நின்று கொண்டிருந்த தருணத்திலே இறங்கியது என்கிற செய்தியை குறிப்பிட்டார்கள். இதிலிருந்து நமக்கு கிடைக்கப்பெறுகிற செய்தி, அரஃபாவுடைய தினம் என்பது அரஃபாவிற்கு மட்டும் குறிப்பானது கிடையாது. ஜும்ஆ என்கிற பாக்கியத்தை பொருந்திய நாளையும் ஒருங்கிணைத்த ஒரு பாக்கியமிக்க நாள்தான் அரஃபாவினுடைய தினம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நான்காவது செய்தி, அல் இக்திதாஉன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளாரினுடைய சுன்னத்தை பின்பற்றுதல் என்கிற அகமியம் இதிலே பொதிந்து கிடக்கிறது. நபி அவர்களினுடைய வார்த்தையிலே குறிப்பிட வேண்டும் என்றால், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூமு திஸ்ஆதில் ஹிஜ்ஜா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ் மாதத்தினுடைய 9 நாட்கள் நோன்பு நோட்பார்கள் என்கிற செய்தி நமக்கு கிடைக்கப் பெறுகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இது போன்ற மிகப்பெரிய அகமியங்களை இந்த அரஃபாவினுடைய தினத்திலே பொதிய வைத்திருக்கிறார். இந்த சிறப்புகளை எல்லாம் செவியுற்ற நாம் அரஃபாவினுடைய தினத்தன்று நோன்பை நோற்றவர்களாக, இறைவனிடத்திலே இறையஞ்சியவர்களாக, நம்முடைய முன் வருடத்தினுடைய பின் வருடத்தினுடைய பாவங்களை மன்னிக்க பெற்றவர்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி தந்தல்வானாக. எப்படி ஹாஜிகள் இன்றைக்கு அரஃபாவிலே நின்று அல்லாஹ்விடத்திலே இறையஞ்சுகிறார்களோ அதுபோன்ற ஒரு பெரும் பாக்கியத்தை நம்மை போன்ற அடியார்களுக்கும் அல்லாஹ் வழங்கி தந்தல்வானாக. அனைவருக்கும் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியங்களையும் உம்ரா செய்யக்கூடிய தௌஃபீக்கையும் நல்கி தந்தல்வானாக. வாழும் காலமெல்லாம் நாயகத்தினுடைய சுன்னத்தை பற்றி பிடித்தவர்களாக, மரணமாகிற வேளையிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை பொழிந்தபடி மௌத்தாக்கூடிய ஒரு பெரும் நல் நசீபை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.